ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மாம் சேனல். இன்றைக்கி திருவாதிரை விரதம். நிறைய பேர் திருவாதிரை விரதம் இருப்பீங்க. பட் இருக்க முடியாதவங்க கூட திருவாதிரை களி செஞ்சு சாமிக்கு வச்சு சாமி கும்பிடுவீங்க. நானும் அப்படி தான். இன்றைக்கி விரதம் இல்லை, பட் சாமிக்கு திருவாதிரை களி மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம் வீட்டில். ஸோ நான் எப்படி திருவாதிரை களி செய்வேன்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் வறுக்கிறேன். அது கொஞ்சம் முக்கால்வாசி வறுந்ததுக்கப்புறம் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கணும் அதே டம்ளரில் கால்வாசி பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன். அதையும் அதோடு சேர்த்து நான் வறுக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா வறுக்கணும். இதை வறுத்து முடித்ததும் ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வானல்லே வச்சுட்டேன். பாப்பா எழுந்துச்சு வந்தாங்கன்னா அதனால் அந்த வானல்லே இருந்ததால் அடியில் இருந்த பருப்பு மட்டும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வறுபட்டுடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் தட்டில் வச்சு ஆற வச்சேன். ஸோ இப்போ வெல்லம் 1.5 கிளாஸ் எடுத்துக்கிறேன். நான் 1.5 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை ஜஸ்ட்டு கரைக்கிறேன். இந்த டஸ்ட்டு போகிறதுக்காக தான். நீங்கள் பாகு பக்குவம்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது. அப்புறம் ஒரு அடிகடமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட குக்கர் தான் இருக்குது. நான் குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 6 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். அது கூட அப்படியே அந்த வெள்ளை கரைச்சோம் இல்லையா, அதை அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த வெள்ளத்தோடு சேர்ந்த தண்ணி அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அந்த அரிசி ஆறிடுச்சு, அதை மிக்சியில் எடுத்து போட்டு அப்படியே அரைச்சிக்கிறேன். இது ரொம்ப நைஸாக நம்ம பொடி பண்ணிடக்கூடாது. ரவை மாதிரி கொஞ்சம் அரைச்சி குறைன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கொதித்த தண்ணியை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். உப்புமாக்கெலாம் நம்ம கலக்கிற மாதிரி தான். கட்டி கட்டாமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த கட்டி கரைஞ்சிடும் கண்டிப்பாக. இதில் நீங்கள் கலக்க இது இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஏலக்காய் தூள்லாம் போட்டு குக்கரில் விசில் கூட விடுறாங்க. பட் அதை விட நீங்கள் இந்த கொஞ்சம் நேரம் கிண்டி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் எல்லா அந்த அரிசி பவுடர் எல்லாத்தையும் இதில் கலந்துட்டு இது நல்லா இப்படி கலந்துட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க கட்டிகள் கூட போயிடும். கொஞ்சம் லைட்டாக இப்படி தேய்ச்சி நீங்கள் கலக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா சாஃப்டாக நமக்கு கொடுக்கும் லாஸ்ட்டாக களியை அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அரிசிலாம் வேக நல்லா எல்லாம் சேர்ந்து வேகும் போது நல்லா திக்காகவே ஆகிடும். இந்த மாதிரி கண்டினியூவாக கலந்துகிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா அடி பிடிக்காது. பட் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கலந்துகிட்டே இருக்கலாம். இது செய்யறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். இதோ இந்த மாதிரி பபுளாக இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆனதும் நீங்கள் அந்த ஸ்டேஜ்லலாம் கொஞ்சம் அப்படி நடுவில் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் கலந்து விடலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ள நீங்கள் தேங்காய் பெத்தை எடுத்து, அது தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் சோம்பேறி, அதனால் நான் மிக்சியில் எடுத்து பெத்தையே எடுத்து அதை பல்ஸ் மோடில் பண்ணால் துருவுன மாதிரி வந்துடும். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் 2 எடுத்து அதையும் நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நெய் வச்சுக்கிறேன். நெய் இந்த மாதிரி உருக்கிட்டு அதில் முந்திரி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் இதை ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். முந்திரி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் நெய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் ரெடியாக இருக்குது, முந்திரி பருப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையை கழுவிட்டு தண்ணியில் வச்சு நனைச்சி எடுத்து இப்படி வச்சிங்கன்னா அது ஒட்டாமல் வரும். பார்த்திங்களா, என் கையில் ஒட்டவே இல்லை. ஸோ களி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சுன்னா ஓகே. இது ஆற கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பக்குவத்துமே நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நெய் முந்திரி அப்படியே நான் கொட்டி அதை கலரிடுறேன். இதோடு நான் எடுத்து வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா, எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் தேங்காய் போட்டால் சாப்பிட மாட்டார். தேங்காய் அரைச்சிட்டா ஓகே, பட் துருவின தேங்காய் வாயில் பட்டால் பிடிக்காது. உங்கள் வீட்லேயும் துருவின தேங்காய் சாப்பிடாதவங்க யாராவது இருந்தால் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தேங்காவை போட்டு கலரி விடுங்க. தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணுன்னா திராட்சை கூட போட்டுக்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பம் தான் இதுக்கு மேலே இருக்கிறது. ஸோ இந்த தேங்காவையும் போட்டு நான் கலரிட்டேன்னா என்னோட திருவாதிரை களி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் தட்டில் மாற்றினீங்கன்னா அழகாக கப் மாதிரியே வரும். நான் அது மாதிரிலாம் பண்ணல, அப்படியே கரண்டியில் எடுத்து வச்சு கரண்டிலே தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ அப்படியே சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு எனக்கு திருவாதிரை களி செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் கிடையாது, நம்ம விளாக்ஸ் போட்டுட்ருக்கோம், அவுட்டிங் பிளேசஸ், அது இல்லாமல் 2 கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்ட்டு பேரண்ட் டிப்ஸ் நிறைய போட்டுட்ருக்கோம், ஆக்டிவிட்டீஸ் கூட சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.